ஈர்த்த குர்ஆன் வசனம் சூரா நிசா 103வது வசனம் இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மஅகூதா. நிச்சயமாக தொழுகை குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் நிறைவேற்றுவது முஃமின்கள் மீது கடமையாக இருக்கிறது. இந்த வசனம் என்னை ஈர்த்த காரணம் பஞ்சாலிட்டி, அதாவது நேரம் தவறாமல் சொல்லி தருவதால். இன்றைக்கு டெக்னாலஜி வளர வளர வேலைப்பாடுகள் செய்வதற்கு எளிதாக மக்கள் அனைவரும் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவுகளில் ஒன்று மக்களிடம் பஞ்சாலிட்டி என்ற ஒன்று மறக்கப்பட்ட ஒன்றாகியே விட்டது. ஒரு செயலை சொன்ன நேரத்திற்கு செய்வது, ஒரு இடத்திற்கு சொன்ன நேரத்திற்கு போவது வருவது என்பதெல்லாம் மக்களுக்கு கடினமான விஷயமாக ஆகிவிட்டது. ஆனால் ஒருவன் நல்ல முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் தொழுகை தொழுவது மட்டுமல்ல, அதற்குரிய நேரத்தில் தொழுவதும் கடமை. இவ்வாறு ஒருவன் தினம் 5 முறை சரியான நேரத்தில் தொழுகை நிறைவேற்றினால் பஞ்சாலிட்டி என்பது அவனுக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிவிடும். மற்ற காரியங்களில் அதை கடைபிடிப்பது எளிதாகிவிடும். என்னை ஈர்த்த குர்ஆன் வசனம் சூரா பக்ராவின் 216வது வசனம் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லகும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லகும் வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும். இவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இந்த வசனம் என்னை ஈர்த்த காரணம் நம் விருப்ப வெறுப்பை எல்லாம் நம்மை விட அல்லாஹ் தான் அறிவான் என்று கூறுவதால். நாம் ஒரு விஷயம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது கிடைக்க வேண்டும் என்று கடுமையாக முயற்சி செய்கிறோம், தவறில்லை. ஆனால் அவ்வளவு முயற்சிக்கு பிறகு அது கிடைக்கவில்லை என்றால் மனம் நொந்து போய் விடுகிறோம். சிலர் விரக்தியில் தற்கொலைக்கு கூட செல்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை நன்கு விளங்கியவர்களுக்கு விரும்பியது கிடைக்கவில்லை என்றாலும் இந்த வசனம் அவர்களுக்கு சிறந்த ஆறுதலாக அமைகிறது. இதில் ஏதோ தீங்கி இருக்கிறது, எனக்கு தெரியாது, ஆனால் என்னை படைத்தவனுக்கு தெரியும் என்று பொருந்திக் கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் மன உளைச்சலோ தவறான முடிவையே தேட மாட்டார்கள்.